வாசித்து வைத்துக் கொள்ளலாம். யோவான் 15. நான் இதை இணைப்பிற்காகவே வாசிக்க போகிறேன், ஆனால் நாம் இதை முடித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சில வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 22 27 வரை யோவான் 15 வாசித்து முடித்த பிறகு நாம் இணைப்பை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். வாசிக்கலாமா? 22 நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியாயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். ஸோ கடந்த வாரத்திலே நான் ஆரம்பித்த அந்த வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் நாம் நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுது சத்தியங்களை மறக்கவே மாட்டோம். ஆமென். பாருங்கள், யாரோ ஒருவருடைய பேச்சை நீங்கள் மனதிலே பதித்து கொள்ள முடியாதுதான். யாராவது ஒருவர் உங்களிடத்திலே மணிக்கணக்கில் பேசி சில காரியங்களை கேள்விகளாக கேட்பார்கள் என்றால் நினைவுபடுத்திக் கொள்வது முடியாத காரியம்தான். ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வியாக்கியானங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி நினைவுபடுத்துவது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால், எவ்வளவு அழகான வார்த்தை அவருக்கு பாருங்கள், அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கும் எனக்கும் அவர் நினைப்பூட்டுவாராம். ஆமென். அப்ப கவனிங்க, நீங்க சத்தியத்திலேயே நினைப்பூட்டிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நீங்க எதையோ எக்ஸ்ட்ராவா படித்து எக்ஸ்ட்ராவாக நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற கவலையே கிடையாது. ஏனென்றால் வேதத்தை பின்பற்றினாலே நினைவுக்கு எல்லாமே வரும். ஆமென். அதனால்தான் நான் உங்களிடத்தில் பேசும் பொழுது ஆவியானவர் சரியாக இணைப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த வார்த்தையை முரண்பாடாக மாற்ற அவர் விரும்புவதே இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் முரண்பாடாய் வராது. எத்தனை பேருக்கு புரிகிறது? His words will never contradict each other. அவருடைய வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் வராது. ஆதலால் அவர் பேசும் பொழுது ஒன்றுக்கொன்று சாட்சியிடும்படியாக பேசுவார். ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை உறுதிப்படுத்தும். அதனால் ஏதோ நினைவுக்கு வர வைக்க கஷ்டப்படுகிற கூட்டத்தில் நீங்கள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்க, இதே வார்த்தைகளில் இருந்துதான் தேவன் நம்மோடு பேசினார். என்ன பேசினார்? வசனம் 27, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய். நன்றாய் கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறவர். வசனம் 26, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாலும், நன்றாய் கவனிங்க, நீங்கள் ஆவியே வாங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லும் பொழுது என்ன பரிசுத்த ஆவியின் இடத்தில் மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறோமே, பிதாவின் இடத்தில் இயேசுவின் மூலமாக அல்லவா ஜெபிக்க வேண்டும் என்ற கவலை எல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் பொழுதே அவர் யாருக்கு சாட்சி கொடுப்பாராம்? இயேசுவுக்கு சாட்சி கொடுப்பார். அப்போ நீங்களும் நானும் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு மகிமையை கொடுக்க நினைத்தாலும் அதைவிட மேலாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அவருக்கு மகிமையை கொண்டு வர வைராக்கியம் இருக்கிறது. ஆதலால் தான் இன்று நாம் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் ஒப்பு கொடுக்க மகிமை இயேசுவுக்கு வந்து சேரும். ஆமென். இன்று ஒன்றும் பேசுகிறார் பாருங்கள், நீங்களும், எவ்வளவு வல்லமையான காரியம், ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுப்பார். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவராகிய ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப நான் சொன்ன காரியம் சாட்சி கொடுப்பது சாட்சியாய் வாழ்வது என்ற அர்த்தம் அல்ல. சாட்சியாய் வாழ்வது என்பது சாட்சி கொடுப்பதை தாண்டினது. ஆமென். அதனால் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் சபையில சாட்சி கொடுத்திருக்கிறேன், கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கு நான் சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல சாட்சியின் வாழ்க்கை. என்னை நன்றாய் கவனிங்க, சாட்சியின் வாழ்க்கை என்பது வாழ்க்கையை பற்றினது, வெறும் வார்த்தைகளை பற்றினது அல்ல. ஆமென். தேவனுக்கு நன்றியாக, தேவனுக்கு மகிமையை கொடுப்பதற்காக நாம் சாட்சியை கொடுக்கிறோம். அது சாட்சி கொடுப்பது.
ஆனால் சாட்சியாக வாழ்வதற்கு இயேசுவோடு நடக்க வேண்டும். ஆமென். அப்படி என்றால் இயேசுவோடு நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதைத்தான் நாம் இப்பொழுது பக்க தலைப்பாக கடிந்து கொள்ளுதல். நானாக அதை உருவாக்கவில்லை. தேவன் நம்மை நடத்துவார் என்றால் அந்த இணைப்புக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். ஆமென். என்றைக்குமே கவனிங்கள், பக்க தலைப்புகள், இணைப்புகள், தொடர்புகள். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவது தெரியும்? தொடர்புகள். You should be able to learn everything in connection with all these branches. Okay, main subject எதுன்னு கேட்டீங்கன்னா சுத்திகரிப்பு. ஆனால் அதனோடு பல கிளைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது, பல அத்தியாயங்கள். ஆமென். ஆரம்பத்திலிருந்து வருகிறவர்களுக்கு அது நினைப்பூட்டுதலாக இருக்கும். புதிதாக வருகிறவர்கள் கூட தொடர்ந்து வரும்படியே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுதே கனி கொடுத்தல் உண்டாகிறது. ஆமென். எந்த ஒரு இடத்துலையுமே பாருங்கள், ஆரம்ப நாட்களில் ஒரு உற்சாகத்தோடு வருகிற கூட்டம் கொஞ்ச காலங்கள் தாமதமாகும் பொழுது தங்கள் வாழ்க்கையில் வருகிற சில வித்தியாசமான அனுபவங்களில், சோர்வுகளில், போராட்டங்களில், சவால்களில் என்ன செய்வார்கள்? பின்னடைவு ஆவார்கள். இல்லையா? அந்த சூழ்நிலை நமக்கு வராதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் நிலைத்திருக்கிற அனுபவம் என்ன என்பதை அறிந்தாக வேண்டும். நிலைத்திருத்தல் என்பது தேவனோடு இருப்பதை மாத்திரம் எதிர்பார்க்கிற ஒரு இடம். இந்த அற்புதம், விடுதலை, சுகம், சௌக்கியம், ஆசீர்வாதம், பெருக்கம் எல்லாம் தேவனால் வரும், தேவனாலேயே வரும். ஆனால் இதை எதிர்பார்த்து ஓடுகிறவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் தேவனோடு இணைந்திருக்கிற ஜனமே நிலைத்திருக்கிற ஜனம். ஆமென். யோவான் 15 எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? செடி கொடியின் இணைப்பு. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இணைந்திருக்க அழைத்தார். அதை வைத்துத்தான் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, இயேசுவோடு நடந்தால் என்ன ஆகும்? நிறைய பேர் நினைக்கிற விஷயங்கள் இல்லையா? ஆண்டவரோடு நடந்தால் எனக்கு அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கும், உணவிற்கு பிரச்சனையே இல்லை. அதனால்தான் திரளான கூட்டம் இயேசுவை பின் சென்றது, பின்பற்றினது என்று சொல்வதை விட இயேசுவுக்கு பின் சென்றது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? வல்லமையான வார்த்தைகள். இயேசுவை பின்பற்றினது என்றே வரவில்லை, இயேசுவுக்கு பின் சென்றது. எதற்கு பின் சென்றது? அற்புதங்களை தேடி, சுகங்களை நாடி, உணவு கிடைக்கும் என்றே ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். அரசியல் அங்கும் இருந்திருக்கிறது. இவரை ராஜாவாக்கினால் இலவசம். எத்தனை பேருக்கு அந்த இலவசம் என்ற வார்த்தையை பிடிக்கிறது? நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலே அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று மனதாய் இருந்தார்களாம். இயேசுவுக்கு அந்த மனதும் தெரிந்தது. அப்படினால் ஒரு மனதிற்குள் இருக்கிற யோசனைகள், எண்ணங்களின் ஆழங்கள் அவருக்கு தெரியும். ஆமென் என்று சொல்லுங்க. இயேசுவுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையாம். ஒரு மனுஷனை பற்றி அவருக்கு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டுவது இல்லை. ஏனென்றால் மனுஷருக்குள் இருப்பது இன்னதென்று அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். வல்லமையான ஆண்டவர். அதனால் தான் இயேசுவோடு நடக்கும்போது என்ன நடக்கும்? முக்கியமான கேள்வி. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மோடு அவர் நடக்க விரும்புகிறார், நம்மை அவர் கரத்தை பிடித்து நடக்க பழக்குவிக்கிறார். எல்லாமே வசனம். எங்கே போக வேண்டும்? ஓசியாவுக்கு செல்ல வேண்டும். அதற்கு 11வது அதிகாரத்தில் 2வது வசனம் அப்படியாய் பேசியிருக்கிறது. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தர் உலகத்தில் நடந்த நம்மை, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்த நம்மை, எத்தனை பேருக்கு அதெல்லாம் வசனம் என்று தெரிகிறது? கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை ரட்சித்த போது இந்த புது அனுபவம் புது நடத்தையை உடையதாய் ஆரம்பித்தது என்பதை அறிவார். எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? புதிய நடத்தை, அதுதான் புதிய ஆரம்பம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, பழக்க வழக்கம் இல்லை, நடத்தை இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த புதிய ஆரம்பத்திற்கு ஒரு புதிய நடத்தை அவசியம். எத்தனையோ உலக வழிகளில் பழகி 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 சிந்தனையும் பழகி நல்லது கெட்டது எதுன்னு கூட தெரியாது. உண்மை அதுதானே? நாம நினைத்து கொண்ட சில விஷயங்கள்லாம் நல்லதுதான், இதுதான் நன்மை என்று நாம சிந்தித்தோம். ஆனால் நன்மைக்கு காரணரை நாம் அறிந்திருக்கவில்லை. He is the source of all goodness, right? ஆண்டவரை அல்லாமல் நன்மையை பகுத்தறிய முடியாது. ஏனென்றால் பகுத்தறிவே அவருடைய வசனத்தினால் தான் வருகிறது. Nobody can understand what is right and wrong by using their mental ability. No way possible. கவனிங்கள், சிந்தையை பயன்படுத்தி பகுத்தறிவு செயல்படுவது இல்லை.
சரீரத்தை பயன்படுத்தியும் செயல்படாது. ஏனென்றால் பகுத்தறிவு ஆவிக்குரியது. ஆமென். டிசர்ன்மென்ட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அப்ப ஆவிக்குரிய விஷயத்தை எல்லாம் சரீரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை வச்சு, காதை வச்சு, தொடரதை வச்செல்லாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேருக்கு இங்க புரியுது? இதெல்லாம் ஆவியை பயன்படுத்தித்தான் பகுத்தறிவு செயல்படும். அதனால தான் வசனத்தில் வருகிறவர்களுக்கு மட்டும்தான், வளர்கிறவர்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு செயல்படும். 13-14 சரியை சொன்னீங்களா? எபிரேயர் ஏற்கனவே நீங்கள் படித்தது, அதனால் தான் உங்களையே கேள்விகள் கேட்கிறேன். எபிரேயர் 5:13-14 உங்களுக்கு தெரியும். பாலுங்கிறவன் அப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா? குழந்தையா இருக்கிறபடினாலே அவனுக்கு நன்மை தீமை தெரியாது. யாரு பாலுங்கிற கூட்டம்? சொல்லுங்க. இந்த கூட்டமே, என்னை பாருங்கள், கண்களை திறந்து என்னையே பாருங்கள், நீங்கள் வீட்டிலே சென்று வேதத்தை பார்க்கலாம். பாலுங்கிற கூட்டம் எது? அதே அதான். எத்தனை பேருக்கு இப்ப புரிகிறது? வசனத்தை படிச்சாலே பதில் வரும். நீங்கள் தனியாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டாம். அது தேவனால் வராது. தேவன் எப்பொழுதுமே ஆவியானவரை நடத்தும் பொழுது வசனத்தின் வழியாக நடத்தித்தான் போதிக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? யார் பாலுங்கிற கூட்டம்? வசனம் சொல்லி இருக்கிறது. வசனத்துல பழக்கம் இல்லைன்னா அது பாலுங்கிற கூட்டம். புரியுதா உங்களுக்கு? பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறானா? உண்மைதானே, குழந்தை தான் பால் சாப்பிடும். ஆனா ஏன் குழந்தை தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்துல நீதியின் வசனம், அதுதான் முக்கியமான வார்த்தை. சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாய், நீதியின் வசனம். ஓ, பயங்கரமான வார்த்தை. நீதியின் வசனத்துல பழக்கம் வரணுமா? அப்படின்னா எது நம்மை உருப்பட வைக்குமோ அந்த டீச்சிங்குள்ள போகணும். தாளாட்டுற நிலைமையிலே இருக்கக்கூடாது. குழந்தைய தாளாட்டணும், குழந்தைக்கு தான் பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் ஆறுதல் வேணும் இவங்களுக்கு. அடியே வரக்கூடாது, சிச்சிப்பே பேசக்கூடாது, எப்பவும் சாப்பாடு கிடைக்கணும். உடம்பு தான் ஊதி போகும், புத்தி வளராது. உலகத்திலே சொல்லிட்டாங்கல்ல, ஆளும் வளரணும் இல்லையா, அறிவும் வளரணும்னு சொல்லி பாட்டு பாடினாங்க புத்தி உள்ளவங்க தான். ஏன் தெரியுமா? அதுதான் வளர்ச்சியாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் பைபிள் சொல்லியிருக்க அதை விட வல்லமையா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? அதான் பழக்கம் இல்லாதவங்க இப்படியே பார்க்க வேண்டியதுதான். பழகி இருக்கிறவங்க உடனே சொல்லுங்கள் பார்ப்போம். பைபிள்ல இருக்க வளர்ச்சியை பற்றி, ஒருவருடைய வளர்ச்சியை பற்றி சரியா ஒரு ஆளை வச்சு எழுதியிருக்கு பைபிள். எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் பேசுறது வளர்ச்சியை பற்றி. லூக்கா 2 கடைசி வசனம். சத்தமா எல்லாரும் வாசிங்கள் பார்ப்போம். இது வளர்ச்சி. இப்போ உலகப்பூர்வமா நான் பேசும்போது சில சிரித்து கொண்டிருந்தீர்கள். ஏன்னா உங்களுக்கு அதுல பரிச்சயம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு பரிச்சயம் புரியுது? There's some sort of a connection. You're already acquainted with the worldly ways and the system. புரியுதுங்களா? You're already acquainted with this ways of the world. அதனால தான் உலகத்திலிருந்து ஒன்று பேசும்போது இந்த உலகத்தில் பழகின சிந்தனை இருக்கும்போது டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். ஆமாம் ஆமாம், இது அதிலிருந்து சொல்கிறாங்க. அதே சமயம் வேதத்தில் பாருங்க, பல விதத்தில் கர்த்தர் எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு குயிக்காக சொல்ல தெரியணும், இது அந்த இடத்துல வருது. ரெஃபரன்ஸோட வந்துருச்சுன்னா இன்னும் ஆழமாக நம்ம போயிருக்கோம்னு அர்த்தம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த புக்கில், இந்த சாப்டரில், இந்த அத்தியாயத்தில் இந்த காரியம் வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானம் வேண்டும். ஏமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் பழகணும், வசனத்துல பழகணும். இப்ப பாருங்க, லூக்கா 2 கடைசி வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? வாசிக்கலாமா? யாரை பற்றி எழுதியிருக்குது வளர்ச்சியில? இயேசுவானவர். 52வது வசனம் வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி. ஆமேன்னு சொல்லிடுறேன். மோசையை பற்றி இந்த சாமுவேல்ல வாசித்தீர்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அவனும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த மனுஷன். மோசையும் இயேசுவையும் பேசும்போது கிட்டத்தட்ட அப்படியே ஒரே நிலைமையில வரும். ஆச்சரியம், ஒரு மனுஷன் வளர்ந்த இப்படி தான் ஏன் வளரணும்? என்ன வளர்ச்சி இதெல்லாம்? நம்ம சொல்ற 33 வருடங்கள் வரைக்கும் தான் வாழ்ந்தார் ஒரு வாழ்க்கையே. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பதை பார்த்தீர்களா? என்ன யங் பர்சனா, அதாவது 35 இயர்ஸ் ஏஜ் கணக்கில் 35 இயர்ஸ் வரைக்கும் வாலிப வயதான், 33 வருட காலம்தான் வாழ்ந்தார். அப்போ இந்த வாலிபனுக்குரிய வளர்ச்சினா எல்லா வாலிபர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம அறிய வேண்டிய விஷயம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும். ஏமே வெறும் சரீர நிலைமையில மட்டும் வளரலையா, அவர் ஞானத்திலும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்திற்கு வந்தேன் என்று எனக்கு தெரியாது. திஸ் வாஸ் நாட் இன் மை மைண்ட். நன்றாய் கவனிங்க. ஞானத்திலும் வளர்த்தியிலும். சரீரம் வளரும் போதே ஒரு பிள்ளைக்கு ஞானமும் வளரணுமா?
இப்போ நீங்க கவனிக்கிற பெற்றோர்களே, என்னென்றால் நம்ம கடிந்து கொள்ளுதல் சப்ஜெக்ட்ல பேரண்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த உறவையும் இணைப்பையும் வைத்துத்தான் கடிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பெற்றோர்களை கவனிங்க, ஒரு பிள்ளை வளரும்போது எவ்வளோ படிப்பை கொடுக்கிறோம் என்பதை வைத்து ஞானம் அல்ல. When you read the Bible, this is something different about the whole aspect of the dimension of the என்ன சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்டிங் இட் செல்ஃப். நீங்களும் நானும் புரிந்து கொண்ட உலகத்தின் அறிவு உதவாது. ஞானம் எடுத்துக்கிட்டா புக்ஸ் வாங்கி தரல, அறிவு தான் வளரும். எவ்வளோ படித்தாலும் அறிவு வேண்டுமானா வளரும், ஞானம் வராது. அப்போ ஞானம் வர வேண்டும் என்றால் எதுதான் வழி பாருங்க. அது யோபு 28 வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க, ரொம்ப வல்லமையான சாப்டர், ஹோல் சாப்டர் இல்லையா? ஞானத்தை எப்படியா கண்டுபிடிக்கிறது, எதையாவதுக்கு போகிற வழி, எப்படி தான் கஷ்டப்பட்ட ஞானம் கிடைக்குன்னு அவங்களே பேசிக்கிறாங்க. அது பறவைக்கு தெரியுமா? தெரியாது. அது பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. யாரை கேட்டு பாரு, தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? மரணத்துக்கு தெரியுமா? ஐயோ அது ரூமரை மட்டும்தான் அங்கே கேட்டிருக்கோன்னு சொல்லுமா. பாதாளத்தை கேட்டால் அது ரூமர் மட்டும்தான் எங்கள் காதுகளுக்குள் வந்து எட்டினது என்று சொல்லுமா. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அது போகாத, ஞானம் அங்கே இல்லவே இல்லை. கரெக்டா? அப்போ ஞானத்தை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் என்பது அவருடைய அந்த சாரமே அவர் வளர்த்தியில மட்டும் இல்லையா, ஞானத்திலையும் இருந்தாராம். தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியார். பயங்கரமான வேர்டு. சும்மா வளர்ந்தாருன்னு சொல்லி முடிக்கல பைபிள், அதிகமாய். அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான விஸ்டம் இது. 33 வயசு கொடுத்ததுனால அந்த அளவுக்கு வந்தார். இன்னும் வாழ்ந்திருந்தாருன்னா முடிங்களே, இன்னும் வந்திருக்கும். அதான அர்த்தம். 33.5 years வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்ததுனால பரலோகம் அவ்வளோ தூரம். ஒருவேளை இன்னும் வாழ்ந்திருப்பாருன்னா இன்னும் அதிகமாக வளர்ந்துருப்பார். எவ்வளோ வல்லமையான விஷயம் இல்லை? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேவன் நம்மை வளர்த்த முடியும். ஏமே, இது சரீர வளர்ச்சியோடு வருகிற தேவனால் வருகிற வளர்ப்பு. ஏமே, அப்போ ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபை மாத்திரம் இல்லை, மனுஷ தயவுங்க. இப்போ நிறைய பேர் நிறைய நேரம் புரிந்து கொள்ளாத விஷயம், இந்த கடிந்து கொள்ளுதல் ஆஸ்பெக்ட்ல வர்ற கனெக்ஷன்ஸ். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு கீவேர்டையும் மனதில் வைத்துக் கொள்ளும்படியே நான் திரும்பவும் பேசுகிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவ கிருபை இருந்தால் போதும் என் பிள்ளைக்கு வளர்ந்துரும்னு. இல்லைங்க, தேவ கிருபையோடு மனுஷ தயவும் அவசியம். பரத்திலிருந்து கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அதே தேவன் தான் மனுஷர்கள் மத்தியிலும் தயவை கொடுக்கிறார். எல்லாமே தேவனால் தான் வருகிறது. ஏமே, இப்ப கவனிங்களே, நம்ம நிறைய நேரம் பிள்ளைகளாகட்டும் நாம் ஆகட்டும் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் கிருபை இருந்தா போது வாழ்க்கையில நான் நன்றாய் வந்து விடுவேன் என்று நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் தான். ஆனா உலகத்துல வாழற நமக்கு மனுஷ தயவு ரொம்ப அவசியம். இப்போ மனுஷ தயவுன்னு பேசும்போது எனக்கு வேதத்தில் இருக்கிற ஞானத்தோட ஆழம் பாருங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே வேர்டு தான், அவர் பல டிமென்ஷன்ஸ்ல அப்படியே பேச முடியும். மனுஷர் தான் பேசினாரே வழியா உங்க அதிகாரிகளின் தயவு நான் எழுதியிருக்கிறார். உங்க பாஸ் மட்டும் தான் தயவு கொடுக்கணும் எழுதினாரா? சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர்ஸ் தயவு மட்டும்னு சொன்னாரா? இல்ல. வெளியில போனா உங்க ஓனர்ஸ், நீங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா ஓனர்ஸ் கண்ணில் மட்டும் தான் தயவுன்னு சொன்னாரா? எத்தனை பேர் இல்லைனாவது ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? மனுஷர்னா மனுஷர் தான். தெருவில் செருப்பு தைக்கிறவங்கள இருந்து கீரை வைக்கிறவங்க வரைக்கும் நமக்கு தயவு வேணும். சொல்லக்கூடாது என்கிட்ட காசு இருக்கு நீ கொடுத்தா கூட இல்லை. நமக்கு ஒரு விற்கிற ஆள் கூட தகுதியான ஒரு காரியத்தை எந்த விதத்திலும் ஏமாற்றாமல் தரத்தோடு செய்ய வேண்டும் என்றால் தயவு வேண்டும். பணத்தினால சாதிக்க முடியாது ஐயா. தயவு பணத்தாலெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஏமே, எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? தயவு பணத்தாலெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் வளரும் போது இத்தனை பேக்கேஜில் வளர்ந்தாரோ, இன்னும் வளர விட்டுருந்தா இன்னும் அதிகமாக வளர்ந்துருப்பா. பரத்தின் திட்டம் முடிந்ததுனாலே அவ்வளவுதான். என்னையா கவனித்து கேளுங்க. அப்போ அதிகமாய் விருத்தினும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த வயதிலும் விருத்தியை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஏமே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் வளர வேண்டிய விதத்தில் நான் வளரலை, வளர்ந்திருக்க வேண்டிய வயதில் நான் வளரலை. சரீரத்தில் நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கோம், உண்மைதானே? நான் நல்லா சாப்பிட்ருந்தா, எனக்கு நல்ல ஒரு போஷாக்கு உள்ள உணவை கொடுத்து வளர்த்துருந்தா, ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா நல்ல அன்போடு வளர்த்துருந்தா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? வெறும் சாப்பாடு மட்டும் போஷாக்கு இல்லை, அன்போடு வரணும் சாப்பாடு. ஏமே, ஊட்டுற தாய் கூட அன்போட ஊட்டினா அது கஞ்சி சோறாக இருந்தால் கூட ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் சபித்து வளர்த்தார்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஆரோக்கியமான சாப்பாடு போனால் கூட உடம்பு ஒட்டாது.
உண்மையா இல்லையா? ஆமாண்டாவது சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பேசும்போது என்ன ஆச்சரியம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஞானத்தை கொடுக்கணும்னா பரத்திலிருந்து தான் வரணும். புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதினாலே, கல்வியை கொடுப்பதினாலே எந்த பிள்ளைக்கு ஞானம் வருவதாக வேதம் சொல்லவில்லை. அறிவு வேண்டுமானால் வரும், ஆனால் அது உலகத்தோட அறிவு மட்டும்தான். ஆனால் பரத்திலிருந்து வருவதே ஞானம். இப்போ கவனிங்களேன், இதை ஏன் நான் பேசினேன் என்றால், எதனால் இயேசுவுக்கு ஞானத்திலும் வளர்த்தியிலும் உள்ள வளர்ச்சியை பற்றி வேதம் சுட்டி காட்டி இருக்கிறது. மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இதனுடைய இணைப்புகளை நாம் கவனிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே கவனிங்க, கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் நினைக்கிற விஷயத்துல தான் கர்த்தர் பொக்கிஷங்களையே வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், ஏதோ வசனத்தை கேட்டா நல்லா இருக்குன்னு கேட்கறது வசனம் இல்லை, நீதியின் வசனத்துல பழக்கம் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தினால நீதி எனக்குள்ள வர வேண்டும். ஒரு குணம் மாறுகிற காரியம் இதெல்லாம். நீதினா என்ன அர்த்தம்? ஒரு ஆளையே மாற்றுகிற அந்த வசனம், பயிற்சி, அதுல ஒரு பழக்கம் வேணுமா? அப்ப கவனிங்களேன், ஒரு குணத்தை மாத்திர விஷயம் யாருக்குமே இஷ்டம் இருக்கிறது இல்லை. பொதுவா எனக்கு எதாவது அற்புதம் செய்யுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற மனப்பான்மைகள். ஆனா ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தையை தாண்டி சீஷர்கள் என்ற பெயரை வைத்தார். அந்த சீஷர்கள் யார் என்றால், கடினமான உபதேசத்தை கூட லகுவாக சுமந்தவர்கள். என்ன நல்லா கவனிங்களேன், இயேசுவை வைத்துத்தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது நம்மால. அதாவது செடியை வைத்துத்தான் கொடிக்கு லாபம். ஆமே, செடியை வைத்துத்தான் கொடிக்கு லாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு சொன்னா, என்னுடைய உபதேசம் கடினமா இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் அதெல்லாம் கேட்டு இருக்கிறீர்கள்? எங்கேயாவது கேட்டு இருக்கிறீங்களா அவர் பேசி? கேட்டதே இல்லையாமா? கேட்டதே இல்லை. உண்மையை ஒத்துக்கொண்டீர்கள். வேறு யாராகிலும் என்னுடைய உபதேசம் பாரம் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு கனெக்ஷன் வரணும். எங்க இருக்குது பாருங்க, வசனத்துல பரிச்சயம். இதுதான் பரிச்சயம். அப்பா, மத்தேயு என்று கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11. ஏன் தெரியுமா இந்த பிள்ளைகள் வெகுவாக சொல்லிவிட்டார்கள்? பரிச்சயம். எதனால் பரிச்சயம் வந்திருக்கிறது தெரியுமா? ஒரு கூட்டத்தை தாண்டி இன்னொரு கூட்டத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அம்மா ஐயா, நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஒரு மனுஷன் வளர்ந்தா இப்படிதான் வளரணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை போல யாரும் வளரல. எவ்வளவு நல்ல வளர்ச்சி இல்லைங்களா? உலகத்துல பாட்டு பாடினாங்கன்னா இதை வச்சுதான் பாடி இருக்கிறாங்க. நீ வளர்ந்தா வெறும் சரீர நிலைமையில வளர்ந்த என்ன பிரயோஜனம்? வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்தா எல்லாருக்கும் பிரயோஜனம்ன்ற அர்த்தம். அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க பெற்று வளர்க்கும் போதும், வாலிப பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான், அவர்களை வளர்க்கிற பெற்றோர்களாகிய உங்களுக்கும் சரிதான். அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சரிதான். ஞானம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது, கிருபை என்பதும் தேவனால் கொடுக்கப்படுகிறது, தயவு, மனுஷர் தயவு என்பதும் தேவனால் வருகிறது. ஏமே, இப்படி விருத்தி அடைகிறவளுக்கு ஆண்டவர் குறைவு வைக்கவில்லை, அது பெருகக்கூடியது என்றும் சொல்லியிருக்கிறார். அப்ப பெருக முடியும் என்றால் ஒரே ஒரு அந்த கனெக்ஷனை பாருங்க. there's no shortcut to success. கரெக்டா? வெற்றிக்கே ஷார்ட்கட் இல்லைன்னு உலகத்துல சொல்றாயா? அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற விஷயத்துக்கு மட்டும் ஷார்ட்கட் வைக்கலாமா? சொல்லுங்களேன். உலகத்துல இருக்கிற விஷயத்துக்கே ஷார்ட்கட் ஒத்து போகாதுன்னு சொல்ல முடியும்னா, நிரந்தரமான நித்தியமான விஷயத்தை பேசுகிற கர்த்தர் எப்படி ஷார்ட்கட் கொடுப்பா? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் சில விஷயங்களை காத்திருந்து அவர் செய்யறார் என்றா கோபப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிற கனெக்ஷனை பாருங்க. எப்படிங்க இயேசு இப்படி வளர முடியும்? அவர் வீட்டில் மட்டும் என்ன ஸ்பெஷலா என்ன கிடைச்சது அவருக்கு? தச்சன் வீட்டில் என்ன? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? தச்சன் வீட்டை விட இங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையா இல்லையா? என்ன இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? மரவேலை செய்யறவங்க வீடு அது. மாளிகை வீட்டில் வளர்ந்தார்னு ஒண்ணு வேதம் சொல்லல. சாதாரண குடும்பம். பெற்றெடுத்து விருத்த சேதனத்திற்கு என்று ஆலயத்திற்கு 8ஆம் நாளில் கொண்டு போன போது என்ன கொண்டு போனாங்களா? அப்பா நன்றிம்மா, 2 புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்களாம். வேதத்துல லேவியராகமத்துல வாசிச்சா ஏழைங்க தான் அதை செய்ய முடியும். பணக்காரங்களுக்கெல்லாம் எருது, காளை, மாடு. அவ்வளவு வசதி இல்லாத குடும்பங்க. நம்மளாம் சொல்லிக்க மாட்டோம்ல, எங்க வீட்டு வசதி இவ்வளவுதான் சொன்னா அதுல வேற ஈகோ ப்ராப்ளம் சில பேருக்கு.
ஓப்பனா பைபிளில் எழுத அனுமதித்தாரே பெரியவர். எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் பாருங்க. கரங்களை தட்டி அந்த இயேசுக்கு ஒரு நன்றியை கொடுத்துடலாம். எவ்வளோ தாழ்மை அந்த மனுஷனுக்கு. அப்படி பேசுவோமே, எவ்வளோ பேசின கலக்கையில் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ தாழ்மை அந்த மனுஷனுக்கு. பரத்திலிருந்து இறங்கினார். எவ்வளோ தாழ்மை. என் வீடு இவ்வளோதான், என் வீட்டு சொத்து இவ்வளோதான், எங்கள் அப்பா அம்மா வசதி இவ்வளோதான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை இருந்தது அந்த மனுஷனுக்கு. எவ்வளோ பெரிய பெருமை. கர்த்தரால் போதிக்கப்பட்டாதான் அதெல்லாம் வரும். அப்போது சத்தியத்துக்கு சாரமாகவே வந்தவருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆழத்தில் போனால் அது வேறு ஆங்கிளில் இருக்குது டீச்சிங். ஆனால் இன்னைக்கு கடிந்து கொள்ளுதலோட இணைப்பு இருக்கிறதுனாலே நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இணைப்பு மிக முக்கியம். அவர் எதினாலையா இவைகளை பெற்று அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை கவனிங்களேன். 51 அதற்கு முன்பாக இருக்கிற வசனமே தான். எங்கும் போக வேண்டாம். எங்கே இருக்கிறது? எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ஆமே, நல்ல தாய். எதை இருதயத்தில் வைக்கணுமோ அதை வச்சுக்கிட்டாங்க. நம்மெல்லாம் எதையோ வச்சுக்கிறோம் இல்லையா? ஒரு நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக்காட்டு. எத்தனை நல்லது வருது பாருங்க உள்ள இருந்து. அப்ப சேர்த்து வைக்கிறத வச்சுதான் வெளியில கொடுக்க முடியும். மரியாள் எதெல்லாம் சேர்த்து வைத்தா பாருங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஸ்ரீ இல்லைங்களா? அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து நிறைய பேர் கற்றுக்கணும். இங்கே ஆண்களும் பெண்களும் தான். எவ்வளோ நல்ல காரியங்களை அவர் சேர்த்து வைத்தா பாருங்க. அதாவது எதை உள்ள வைக்கணுமோ அதை தான் வைத்துக்கொண்டா. ஏன்னா அதெல்லாம் பொக்கிஷம். ஏன் பொக்கிஷம்? தேவகுமாரனுக்கு அடுத்தது. தன்னுடைய வயிற்றில் தேவனாலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட பிள்ளையே ஆனாலும் அந்த பிள்ளையுடைய வித்தை குறித்ததான சொத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டவள் மரியாள். ஏன்னா அதெல்லாம் ஆழம். இது நார்மலா தெரியலப்பா. இதெல்லாம் நார்மலாவே தெரியல. விசேஷமா இருக்கு இந்த விஷயம்லாம். பிதாவுக்கு அடுத்தவைகள் என்று பேசிக் கொள்ளுகிறானே என் குமாரன், என் பிதாவுக்கு அடுத்தவைகளுக்கு அப்படின்ற வார்த்தை, அப்படின்ற உயரத்தை எல்லாம் மரியாள் சிந்திக்க ஆரம்பிச்சா. என்ன கவனிங்க, சில விஷயம்லாம் நம்ம தச்சன் வீட்டில் இருக்கிற மாதிரி சாதா குடும்பங்க, எங்க வீடெல்லாம் அப்படிப்பட்ட படிச்ச குடும்பம் இல்லை, பெரிய குடும்பம் இல்லை, வசதி உள்ள குடும்பம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏனென்றால் பரத்துக்கு அடுத்த காரியம் என்று வரும் பொழுது அதுக்கு இருதயம் மிக முக்கியம். கரங்களை வைத்து ஆமாப்பா அந்த மாதிரி இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுங்க போதும். ஆண்டவர் இருதயத்தை வைத்துத்தான் உயரத்தை தீர்மானிக்கிறாருங்க. உங்க படிப்பை வைத்தென்றெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் படிப்பு தேவனால் கொடுக்கப்படுகிற இரக்கம். ஆனால் தேவன் உயர்த்துகிற காரியம் என்று வரும் பொழுது படிப்பையோ வசதியையோ பின்னணியத்தையோ வைத்து செய்வது இல்லை, இருதயத்தை வைத்தே செய்கிறார். அதனால்தான் மரியாள் பாருங்க, தன் குமாரனுடைய வார்த்தைகளை ஏதோ என் பிள்ளை பேசினான்னு எடுக்கல. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அவர் அவருடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டார். சின்ன வயசுல கேட்டார். அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கூட இல்லையா? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எல்லாம் முன்பாக இருக்கிற வசனங்கள் நீங்கள் வீட்டில் சென்று வாசிக்க வேண்டிய. இதில் ப்ரிப்பேர்ட் ஆகி வரல. என்னுடைய கனெக்ஷன்லாம் ப்ராவர்ப்ஸில் இருக்கு. நான் இதை யோசிக்கவே இல்லை. அதனால தான் நானே பார்த்து வாசிக்கிறேன். அதற்கு அவர் எங்கே இருக்கிறது வசனம்? 40 பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அதற்குத்தான் கேள்வி கேட்டேன். 49 என்ன சொன்ன? அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏய், தொலைஞ்சு போன பிள்ளையை தேடுறது இல்லையா? ஆனாலும் அவர் சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாம் கவலைப்படக்கூடாது என்னை பத்தின்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? என்னை பத்தில ரொம்ப கவலைப்படாதீங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க வேறு பிள்ளைங்க. என்னை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் எங்கே இருக்கேன், நீ ஏன் தேடுற? எனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கணும்னு. இந்த டயலாக் இதோட இணைக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஐயோ சிஸ்டர், என் பிள்ளை பேசுகிற மாதிரியே பேசியிருக்கிறா, அப்புறம் இயேசுவின் சாயலில் வளரான்னு சொல்லாதீங்க. இதில் வேற சில வியாக்கியானங்கள் குறைவை பட்டது என்றால் குறைவு பட்டு விடுவோம். தாய்மார்களுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் வேறு. அட அப்பா என் பிள்ளை மாதிரியே பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு சொன்னார், அதை கவனிங்க பிள்ளையே, பெற்றெடுத்த தாயே. ஏன் தாயே சொல்றீங்க சிஸ்டர்? நான் லேடியாக இருந்தால் தாயை தான் முதல்ல சொல்லணும், அப்புறம் அப்பாவை தொடலாம் இல்லையா? ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து செய்கிற வேலை தான் கடிந்து கொள்ளுதில்லை. அதில் ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த டிமென்ஷன் தான் ரொம்ப வல்லமையான. பரலோகத்துக்கு அடுத்த விஷயத்தை வைத்து ஒரு பிள்ளை பேசுனா அதுதான் உயரம். சும்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், ஓவர் நைட் தங்கினேன், இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, லவ் அஃபேர், இதெல்லாம் பேசுறது உயரம் இல்லை. அது யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு கேரக்டர் அவசியமே இல்லை. இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதுக்கு ஒரு கேரக்டரே. யாரும் சிரிக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு பயமா இருக்கு. இந்த அரிச்சா சொரிஞ்சுக்கிற கதை, அதுக்கு கேரக்டரே தேவையில்லை. உண்மையா இல்லையா? இதுக்கெல்லாம் கேரக்டர் ரொம்ப அவசியமாக்கும். கேரக்டர்னு பேசினா அது மேல கனெக்ஷன் வந்தாதான் கேரக்டர். இந்த கனெக்ஷன் மிஸ் ஆச்சுன்னா அது கேரக்டர் இல்லை. அது எந்த ஏஜுக்கும் பொருந்தும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறதா கல்யாணத்துக்கு பின்னாடியும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? ஏதோ கால் கட்டு போடுங்க பையன் சரியாயிடுவான். ஐயோ, நீ கட்டு போட்டே உலகம் உருப்படாமல் போயிடுச்சு. உண்மையே இல்லையா? சொன்ன ஆளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. கால் கட்டு போடுறதுனால கேரக்டர் வராது. எத்தனை நாள் கட்டி வைப்பீங்க? அது கேள்வி. இன்னும் அதனால எப்படா அவுத்துட்டு போலான்னு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது கேரக்டருங்க. ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு கொஞ்ச நாள் அப்படி புது விளக்க மாறுன்னுவாங்கல்ல, அப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் சுருக்குன்னு இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஐயோ, எது புதுசு வாங்கினாலும் நம்ம வீட்டில் அப்படி வைக்கும்போது கூட அப்படி பாந்தமாக தான் வைப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்த பாத்திரம் கூட சத்தம் போடாமல் வைப்போம். ஸ்திரீகள் நமக்கே உரியது. ஏன்னா அது புது பாத்திரமா. கரண்டி போடும்போது கூட அதுக்கே வலிக்காமல் நம்ம கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு கிண்டுவோம். ஒரு 2 வாரம் ஆகட்டும், டங்கு டடாங் டிங் தான். அதுக்கு பிறகு அது சொட்டை வந்தாலும் ஓட்ட வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது பழசு. இதே கதை தான் எல்லார் வீட்லேயும். எல்லாம் அது ஆரம்பம்தான். அதனால கேரக்டர் நிற்காது. இன்னும் சொல்ல போனால் கேரக்டர் விளங்கும் கொஞ்ச நாளில். அதனால எப்பவுமே கவனிங்க, ஏதோ கல்யாணம் பண்ணுறதுனால பரிசுத்தம் வரும், வாலிப பிள்ளைங்கனாலே அப்படித்தான்ற வார்த்தைலாம் வேதத்தில் இல்லைங்க. யார் சொன்ன வாலிப பிள்ளைங்கள்லாம் சோதனையில் சிக்கி கொண்டு தடுமாறி விழுகிற பிள்ளைகள் என்று? இல்லவே இல்லை வேதத்தில். வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகள்னு எழுதியிருக்கு. பலவானை ஜெயிக்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் வசனத்தினாலே பலன் கொண்டவர்கள் வாலிப பிள்ளைங்க. இவங்கெல்லாம் கேரக்டர்லெஸ் குரூப்னு எழுதவே இல்லை பைபிளில். ஏனென்றால் இயேசு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பிறப்பிக்கவில்லை. அவருடைய வித்து அது இல்லை. மாம்சீகமாக பெற்றெடுத்தவன் வேணா விடலாம், ஆவியில் பெற்றெடுத்த பிள்ளைங்க நம்மலாம் மறுபடியும் பிறந்த கூட்டம். அப்படின்னா பிதாவை வச்சு தாயா பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவருடைய சாயல்ல அவரால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளை வயசெல்லாம் வச்சு சோதனையை ஜெயிக்கிறது இல்லை. அவரை வைத்து வருகிற வார்த்தை இதெல்லாம் அவராலே ஜெயிக்கிறார். அப்படின்னா நீங்கள்லாம் வாலிப பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. சோதனையெல்லாம் அவங்களால சகிக்க முடியாது, தள்ளாடுவாங்க, அவங்கெல்லாம் பேப்ஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் அப்படி யாரையும் கூப்பிடலைங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? அப்படின்னா தாவீதோட லெவலே வேற மாதிரி இருந்தது. அவருடைய விடுதலை வைத்து நான் பேசவில்லை, அவருக்குள் இருந்த கேரக்டர் வேற. இல்லைன்னா யாரும் எழவும் முடியாது. ஆமாம், அதை பாருங்க. ஆண்டவர் யாரையும் தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனும் டக்குன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஆழத்தை பார்க்கிற தேவன். ஒரு மனம் திரும்புதல் வர்ற பிள்ளைன்னா சும்மா இல்லை. அந்த பிள்ளை கடிந்து கொள்ளுதலை ஏற்கிற காது ஒரு ராஜாவுக்கு இருந்ததையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்களும் நானும் கஷ்டப்படுற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ராஜா ஏற்றுக்க முடியுமா? அவன் நினைச்ச தலையை சீவிட முடியும். அவ்வளோ அதிகாரம் இருக்கிற மனுஷன் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொண்டானையா. எவ்வளோ கட்ஸ் வேணும் அதுக்கெல்லாம்? கர்த்தர் ஒரு ஆளையும் பார்த்து கேரக்டரில் சூப்பர்னு சொல்லுகிற தேவன் அவ்வளோ குயிக்காக சொல்ல மாட்டார். எதையும் ஆழத்தை பார்த்தா. தவறு செய்யாத மனுஷனாக இருந்ததினால் அல்ல, தவறு செய்தாலும் தவறு செய்ததை ஒத்துக்கொண்டு மனம் மாற விட்டு கொடுத்தானே, அதனால தான் அவனுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருந்தது, ஏற்ற இருதயம். ஏன்னா கர்த்தரை எதிர்பார்க்கறது பெர்ஃபெக்ஷன் இல்லை, இன்டெகிரிட்டி. ஏமே நல்ல கவனிங்க. பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மை தானே? We are not perfect people, but God has called us to be with people of integrity. நமக்கு ஒரு உண்மை உத்தம அவசியம் எதிர்பார்க்கிறாரா, அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கிற அதனால நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் எங்கேயுமே பைபிளில் சொல்லலை. பார்த்துருக்கீங்களா? நீ நல்ல பிள்ளை அதனால நேசிக்கிறேன்னே சொல்லலை. ஆண்டவர் நேசிக்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய இரக்கம்.
ஆனா யாரு நல்லவர்கள் என்ற அவருடைய பார்வைக்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றா, நான் நல்லவை இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு மனம் மாற விட்டு கொடுக்கிறார்களே, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதுகள் இவர்களுக்கு இருக்கிறபடினால் ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். நீங்க எவ்வளவு டஃபா வந்தாலும் அந்த பிரமாணத்துக்கு விட்டு கொடுக்கிற ஆளா இருந்துட்டா உங்க ஃபியூச்சரை எந்த பிசாசும் ஸ்டாப் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்துல நான் டிக்ளேர் பண்றேன். ஒரு மனுஷன், அதான் வீட்டில் இருக்கிற ஒரு தாய் சபிச்சா கூட அந்த சாபம் பலிக்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, அதான் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபம் தங்கணும்னா காரணம் வேணும். உண்மையா இல்லையா? curse shall not come causeless. ஒரு முகாந்திரம் இல்லாம சாபம் கிரியை செய்யாதுமா. சும்மா எல்லாம் சாபம் விட்டாங்க, அதான் என் வாழ்க்கை உருப்படாம போச்செல்லாம் சொல்லாதீங்க. அது வேதத்துல இல்லை. சாபம் யார் விட்டாலும் பலிக்கணும்னா ஒரு விஷயம் இருக்கு, காரணம் இருக்கணும். காரணம்னா என்ன? சாபத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும், அது பாவம். இப்ப நம்ம பாவத்துல இருந்து கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா யார் சாபம் விட்டாலும் பலிக்கும். ஆனா நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளை, எவ்வளவுதான் பாவத்தினால எனக்கு தொல்லை வந்தாலும் ஆண்டவரே அது எனக்கு இல்லைன்னு சொல்லி மனம் திரும்புகிற ஒரு உள்ள இருந்தா சாபம் பலிக்காது. ஆமென் என்று சொல்லிவிட்டு அது யாரா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கவே மாட்டார் தேவன். தாவீதை பற்றி பாதாளமே கொந்தளித்து கொண்டிருந்தது. இவனை வச்சு தலைமுறையில் ஒரு தீபம் எரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் இருப்பானா பிசாசு தான்யா. உண்மைதானே? இப்போ ஒரு எரிகிற விஷயம் அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா லைட் அவனுக்கு ஆகாது. சந்ததிகளை முடிக்கவே அவன் நிற்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4ஆம் தலைமுறை வரைக்கும் டைம் கொடுத்துருச்சிருக்க கிருபையா, அது கூட ஆண்டவரால, இல்லைன்னா அழித்து விடுவான். ராஜான்னு பார்க்க மாட்டான், ஏழைன்னு பார்க்க மாட்டான். குடியானவனும் ஒண்ணுதான், அடிமையானவனும் ஒண்ணுதான், சுதந்திரவாளியும் பிசாசுக்கு ஒண்ணுதான். எத்தனை பேருக்கு அதாவது தெரியும்? அவன் ஆள் பார்த்தெல்லாம் பிடிக்கிறது இல்லை, அவனை பொறுத்த வரைக்கும் அழியணும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், திருடவும் கொல்லவும் அடிக்கவுமே வேற 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 அஜெண்டாவே பிசாசுக்கு கிடையாது. அப்படின்னா எந்த ஃபேமிலின்றது அவனுக்கு முக்கியமே இல்லை. நீ எந்த ஃபேமிலியை வேணாலும் இரு, நீங்க நினைக்கூடாது என் குடும்பம் சரியில்லை ஆனால் தான் இவ்வளோ சோதனை இல்லை. எவ்வளோ மோசமான குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த பாவிக்கு தேவன் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லி பெற்றுக்கலாம். எப்படிப்பட்ட மோசமான ஃபேமிலி ஆனாலும் பரவாயில்ல, ஏசுகிட்ட வந்தாலே எதிர்காலம். நீங்க நினைக்காதீங்க நான் சரியான குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அதெல்லாம் பொய், பிசாசு கொண்டு வந்த பொய். அப்படின்னு உலகத்தில் சாதிச்சிட்டோம். சொல்லுங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்து. இப்போ யாரும் பேச மாட்டீங்க. ஐயோ அவசரப்பட்டு ஆமேன் என்று வந்து விடக்கூடாது. நல்ல குடும்பத்தில் பிறந்த என்ன சாதிச்சிட்டீங்க? நானே நல்லவளா இல்லை, நான் பெத்தெடுத்ததும் நல்லதில்லை. தாவீது அப்படிப்பட்ட ராஜா சொல்றாரு, என் தாய் துர்க்குணத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள். அப்ப அவங்க அம்மா யாரு? என்னங்க எப்படி பார்க்குறீங்க? ஐயோ சிஸ்டர், இதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். ஒரு ராஜாவுக்கு உயிர் கொடுத்த கர்ப்பம் கூட துர்குணத்தில் தான் இருந்தது. நீங்க சொல்லாதீங்க நாங்களும் சூப்பர் ஃபேமிலின்னு. ஈனான பேச்சு. மனுஷனா பிறந்த எல்லாமே மகிமையற்றவங்கன்னு பைபிள் சொல்லிச்சு, அப்புறம் என்ன இருக்குதுக்கு? இவன் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஐயோ மகுடம் எல்லாம் தரைக்கு தள்ளப்படும். யாருமே சொல்லாதீங்க நல்ல ஃபேமிலியில் பிறந்தா நல்ல எதிர்காலம், அதெல்லாம் பொய். அப்படி போடுவோம். கார்பரேஷனில் படித்தது கூட கலெக்டர் ஆகுது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்து நீங்களே முடிச்சுக்கோங்க. Don't talk all these things seemingly coming as wisdom but not wisdom. எல்லாம் ஞானத்தை போல பேசலாம், ஞானம் கிடையாது. ஆனால் நல்லா படிச்சிருந்தா சூப்பராக இருப்பேன்னு சொல்லாதீங்க. ஐயோ அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ, ஏன்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு அதாவது தெரியுது? தலையில் முடி கொட்டு போன வயசில் நான் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதில்ல. இப்போ இன்னும் கொட்டித்தான் போக முடியும். உண்மையா இல்லையா? கவலையினால் முடி கொட்டி முடி கொட்டுறதே கவலை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி. அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம். பேசி 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 வெங்காயத்தை உரிச்ச கதை தான். இப்போ என்ன நடக்க போகுது? கடைசியில் நம்ம நேரம் போய் கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஐயோ நான் அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த நாட்டில் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த கலரில் இருந்திருந்தா இருக்கணும், இந்த ஹைட்டில் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த வெயிட்டில் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த சைஸில் இருந்திருந்தா நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? இப்போ நல்லா இருந்திருந்தா நல்லா இருக்கும், நல்லா இல்லையே, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன தான் அட்டாச்மெண்ட் வச்சாலும் அந்த டிட்டாச்மெண்ட்டு தான். உண்மையா இல்லையா? ஆமே, அப்படியே ஆகட்டும். ஒரிஜினல் ஒரிஜினல் தான். தெரியாமல் கூட இடுமுடி வைக்க எனக்கு பயமாக இருக்குது. நான் பாடின ஆட்டில் அது பாடு நாங்கள் உட்காந்துருந்ததுன்னா கேவலப்பட்டு போய் விடுவோம் அல்லவா?
பி யுவர் செல்ஃப். சும்மா இதெல்லாம் அட்டாச்மெண்ட் எல்லாம் பேசாதீங்க. எப்போ பாரு இப்படி இருந்தாலும் யாருக்கு இப்போ என்ன ஆக போகிறது? இதையெல்லாம் பேசி விஷயத்திற்கு வருவோம். கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னா, அப்போ அவரை சார்ந்து கொள்ள என்ன வழி என்பதற்காக நான் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா எனக்கு அதை விட்டால் வழி இல்லை. அவரை விட்டால் எனக்கு ஜீவனும் இல்லை, அர்த்தமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, அழகும் இல்லை. இப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டிருப்பேன் என்றால் நான் அவரிடத்தில் இணைக்கப்படுவதற்குரிய வழியைத்தான் யோசிக்கணும். அதுதான் ஞானம். எத்தனை பேருக்கு அதுதான் ஞானம்? இப்போ என்னதான் அவர் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை பேசி பரமனுக்குரிய இணைப்பை பேசி ஒரு தகுதியை வெளிப்படுத்தின போது தாய்க்கு தாங்கவில்லை. ஏனென்றால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிகிறது? அந்த வார்த்தையை படிப்போமா? அந்த வார்த்தை, அடுத்த வார்த்தை 50, எத்தனாவது வசனமாது? 50. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஐயோ, வல்லமையான விஷயம். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கேட்டீர்களா இல்லையா? கேட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரத்தை உயர்த்தி காட்டி விடுங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரமா கரங்களை போட்டுக்கொள். சொல்லுவீங்களே, நான் யாருன்னு என் பேரண்ட்ஸ்க்கு தெரியல சிஸ்டர், ஊருக்கே தெரியுது அப்படின்னா என்னத்தை இவர் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் இருக்கிற டயலாக் தான் எங்க ஏஜில். என் ஊருக்கே தெரியுது என் மகிமை. பெற்றிருக்குது பார், தெரியுது. எல்லாம் எங்கேஜில் இருக்கிற தாட்டு தான் இது. ஹஸ்பண்டுக்கு இன்னொரு தாட் இருக்கும் பாவம். ஏன்னா அவர் குடும்பத்துக்கு அதிகாரி, கம்பெனியில் அதிகாரின்னா அவருக்கு இருக்கிற வேதனை பெரிய வேதனை. ஊரே நான் மதிக்குது, வீட்டில் இருக்கிறியே நீ, கொஞ்சம் கூட ஒரு ஆம்பளன் மரியாதை உனக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு பாவம் ஆஃபீஸில் ஒரு 50 பேர் மரியாதை கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இவருக்கு அது வேற தலைவலி. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் வயதில் பெரியவர்களுக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வேதனை தான் இது. எல்லாரும் மதிக்கிறாங்க, இவங்க மதிக்கிறதே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், ஏசு மதிச்சாங்களா இவங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு யாருன்னே தெரியல. ஏசப்பா அது இயேசுக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதையும் ஒத்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லாத நமக்கே இவ்வளோ ரோஷம், அதையும் ஒத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு அது புரியணும். நீங்கள் இன்னும் பெரிய ஆள் மாதிரியும் இங்கே எழுதியிருக்கிற வசனம் ஏதோ சின்ன வசனம் மாதிரி நினைக்கக்கூடாது. ஏதோ பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்த நமக்கே இவ்வளோ வீரியம் இருக்கும்னா அவர் பரத்துலேருந்து இறங்கினவருக்கு எவ்வளோ ரோஷம் இருக்கணும் இல்லை மனுஷனுக்கு? பாருங்க, அதுக்கு ஏமேன்னு சொல்லிடுங்க. இப்போது அது ரோஷமே இல்லை மனுஷனுக்கு. பாவம், எவ்வளோ பெரிய ஆள், என்ன லெவலில் வந்து பிறந்திருக்கிறேன். உனக்கு அந்த கர்ப்பத்தில் நான் பிறந்ததே மகா பெரிய பாக்கியம் இல்லை. நீங்களும் நானும் பேசியிருந்தா மரியாதை பின்னிருப்போம். உன் வயிற்றில் போய் வந்து பிறந்தான் பாரு. நான் சொல்லியிருக்கோம்ல, சொல்லாதீங்க, கையை தூக்கிடாதீங்க. நிறைய பிள்ளைங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, நான் சரி இது நீ செய்ய முடியலன்னா எதுக்கு என்ன பெத்த? இதெல்லாம் ஒரு டயலாகா. அடுத்தது உங்களுக்கு வரும் பாருங்க, அதே மாதிரி கேட்கும், இன்னும் டபுளாக கேட்கும். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை, தன்னால் நடக்கும். நம்ம எதை விதைச்சோமோ அதை தான் அறுக்க போகிறோம், வேற என்னத்தை அறுக்க போகிறோம்? எத்தனை பேருக்கு அது தெரியுது? நான் முள் வச்சா அது நாளைக்கு என்ன திராட்சை பழமாக கொடுக்க போகுது? நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஆண்டருக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நம்ம தாய் தகப்பனை கனப்படுத்தினா நமக்கு வருகிற எதிர்காலத்தில் தன்னால் தேவன் நம்மை மதிக்கிற கூட்டத்தை வைத்திருப்பார். உள்டாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கலாட்டா தான் அர்த்தம் எதிர்காலம். தாவிதை கூட விட்டு வைக்கல பெரியவர். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனும் விட்டாரா பாருங்கள், கடிந்து கொள்ளுதல். எத்தனை பேருக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் மனசில் இப்போ கனெக்ட் ஆகணும், முக்கியம். என்ன தான் மன்னிப்பு கொடுத்தாலும் டீலை வச்சுட்டார் பெரியவர். நீ ஒளிப்படத்தில் செஞ்ச, நீ பெக்கிற குமாரன் இருக்கானே பட்ட பகலில் செய்வான், தாங்க முடியுமா இருதயம்? எல்லார் கதையும் அதுதாங்க. இன்னைக்கு வாலிபம் இருக்கு, கொஞ்சம் பலன் இருக்கு, கொஞ்சம் ரத்தம் சூடாக இருக்குன்னு எதை வேணாலும் செய்யலாம். டைம் வரும் அளக்கிறதுக்கு, தப்பவே முடியாது. அது யாருனாலும் சரி, சத்தியம் சத்தியம்தான். அது இப்போ நான் வந்து மாற்றி மறைத்து வேறு விதமாலாம் பேச முடியாது. நம்ம இன்றைக்கி எதை விதைக்கிறோமோ அதைத்தானே இருப்போம். அது எந்த வயதில் இருந்தாலும் நம்ம உட்காந்து யோசிக்கணும், ஆமாம் நான் இப்போ ஆடாத ஆட்டமா, அதான் இது ஆடுது. நாளைக்கு ஒரு நாள் வெடி போடும்போது ரொம்ப மனவேதனை, எப்போவுமே வெடி போடும்போது மனவேதனைப்பட்டு சொல்கிற காரியம். வயசானவங்களாம் பாவம்,
இருதயத்தில் பாவம் மாரடைப்பு வந்து செத்தாலும் ஜாவாங்க போல இருக்கு, இப்படி வெடிகுண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லுவேன். அப்போ ஞானம் பெற்ற பிள்ளை ஒருவர் சொன்னார், நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க, அவர் சின்ன வயசில் என்ன போட்டாரோ, அவர் வெடித்து கொளுத்திருப்பார், இப்போ காதை அடைச்சி உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ அவர் நினச்சி பார்த்துக்குவார், சின்ன வயசில் நான் போடாத வெடியா, அன்னைக்கு நான் கொளுத்துறேன், இன்னைக்கு இவன் கொளுத்துறான், ஊரே கொளுத்தும், என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்டவர் சில விஷயங்கள்லாம் பேசும்போது நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ். உங்களுடைய கண்கள் காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறந்திருப்பதா, இருதயத்தில் உணர்வு வருவதா, இயேசுவின் நாமம். நன்றாய் கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றெடுத்தவர்கள் எல்லாருமே எல்லா தலைமுறையிலும் கவனிக்க வேண்டிய சத்தியம். பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தாய் தகப்பன் உணர வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லும்போது இட்ஸ் அபவுட் த டெஸ்டினிஸ் டிசைன். ஒரு பிள்ளையுடைய எதிர்காலம் எவ்வளோ மகிமையானது, என் பிள்ளைக்குள்ளே எப்படிப்பட்டதான பொக்கிஷங்கள் புதைந்திருக்கிறது, என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாய் வரப்போகிறது என்பதை குறித்ததான ஞானமோ உணர்வோ பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் சந்தோஷம். ஆனால் இயேசுடைய பெற்றோர்களே உணரலையா? நான் இந்த வேதத்தை இப்படி படிக்கும்போது இதை விட டெப்த்து யாருங்க கொடுக்க முடியும்? மோசையை பற்றி பேசுங்க, சாமுவேலை பற்றி பேசுங்க, தாவீதை பற்றி கூட பேசினீர்கள், பேசுங்க, எஸ்தரை பற்றி பேசுங்க, பெரிய பெரிய ஆட்களை பற்றியெல்லாம் பேசுவோன்றதை விட பெரிய ஆள் இவருக்கே தன் குடும்பத்தை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இங்கே குடும்பத்தை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. ஒன்று பண வசதி இருக்கணும், இல்லை ஏடை. 2 புறா குஞ்சுகள் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. பின்னணியன்னு எடுத்தால் ஒன்றுமே இல்லை. தச்சனுடைய வீடு, தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் பப்ளிக்கால. சமுதாயமே அவரை ஒன்றும் இல்லைன்னு நினச்சாங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? கூட பிறந்த சகோதரர்கள், நீங்கள் இங்கேயே இருந்தால் என்னையா பிரயோஜனம், யூதேயாவுக்கு போ, பிரபலமாக இருக்க விரும்புகிற ஒருவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ வேதனையான கமெண்ட்ஸ் இதெல்லாம். அப்படின்னா நீ பாப்புலராக இருக்கணும்னு நினச்சா இப்படிலாம் டவுனில் உட்காந்துட்டு இருந்தால் முடியாது. சிட்டிக்கு போ, ஃபெஸ்டிவல் டைமில் பெரிய பெரிய அற்புதத்தை செஞ்சு காட்டு, நீ அப்போ தான் தேவனுடைய குமாரன் 4 பேர் நம்புவாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் சொன்ன வார்த்தை. இதை விட என்னங்க இன்சல்ட் இருக்கு ஒரு பெரிய மனுஷனுக்கு? நான் சொல்கிற பெரிய மனுஷன் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய மனுஷங்க இல்லை, கரெக்டாக? பண வசதி, அந்தஸ்து, மேக்கப் பீப்புள், அதெல்லாம் இல்லை. பெரிய மனுஷனை யார்? கேரக்டரில் இப்படி வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பேச்சா? இப்போ நம்ம கேரக்டர் படித்தோம்ல, ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட பேச்சு குடும்பமாவது உணர முடியுமா? பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தெரியுதா? இல்லை. நான் பெற்றெடுத்த பெற்றோர்கள் சொல்லும்போது பயாலஜிக்கலா இல்லை, ஒரு இயற்கை நிலைமையில் நான் சொல்லுகிற வார்த்தைகள். ஒருவரும் புரிந்து கொள்ளலே, உணர்ந்தே கொள்ளவில்லையா? என்னை கவனிங்க. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற டெம்டேஷன், என் ஃபேமிலியில என் பெற்றோர்களே என்ன புரிஞ்சிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். தட் இஸ் ட்ரூ. எத்தனையோ யங் ஏஜில் இந்த சீசன்ஸில் அது உண்மை. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிற அளவு கூட பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அது உண்மை. ஆனால் வாலிப தம்பி தங்கச்சி, இதை நீ புரிந்து கொண்டு உன் தாய் தகப்பன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம் என்பதை நீ மதிப்பா என்றால், அதை பார்க்கிற பரலோகத்தின் தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை யாரும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அது அவரால் மட்டுமே கொடுக்கப்படும். Your parents cannot give you that future. That's true. இப்போ நான் கேட்குறேன், என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க தான் எனக்கு ஃபியூச்சர் தர முடியும். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன். இப்போ என் அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்க அப்பா அம்மா வைக்கிற ஃபியூச்சர் தான் வரும். பரவாயில்லையா? அடே அப்பா சிஸ்டர், இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. உங்க அப்பா அம்மா கொடுக்குற ஃபியூச்சர் தான் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஓகே, உங்க பேரண்ட்ஸ் தான் உலகன்னு உட்காருங்க, பரவாயில்ல, அவங்க புரிஞ்சுக்கிட்டோன்னு பாடுபடுங்க, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நடந்துக்கோங்க, ஓகே. ஆனா பரத்திலிருந்து வருகிற காரியங்களை புரிந்து கொண்ட தேவ பிள்ளை உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க தங்களை விட்டு கொடுப்பார்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. கண்களை மூடி சொல்லுங்கப்பா, எனக்கு அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க கிருபையை கொடுங்கப்பா. அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, என்னுடைய உயரத்தை உணர்ந்து கொண்டவர்களோ இல்லையோ, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, உமக்கு கீழ்ப்படுகிறது போல நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய கிருபையை தார். ஆமென். ஏன் தெரியுமா? இதெல்லாம் தேவனால் வருவது. என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பயங்கரமான டெப்தா இருக்கு. என்ன நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே, when I came here for this Bible study, I wanted to correlate Proverbs and some scriptures from Proverbs.
நீதிமொழிகள்ல இருந்து உட்கார்ந்து பல வசனங்களை முடிந்த வரைக்கும் நினைவில் வைத்துக்கொண்டு உள்ள வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விஷயம்லாம் அப்படிதான், டெப்த். பெற்றோர்கள் உணரல. இப்ப என்ன செய்யலாம்? ஒரு பிள்ளை சொல்லுங்க, அந்த பெற்றோர்கள் கிட்ட வாழலாமா? அந்த பெற்றோர்கள் சொல்றதை கேட்கலாமா? நீங்க இப்போ லாஜிக்கலா சொல்லுங்களேன். அவருடைய உயரம் தெரியல, பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லுகிறார். ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்கிறார். அப்படின்னா என்னை பற்றி உங்களுக்கு ஏன் கவலை? நான் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லவா இருக்கிறேன். எனக்கும் பரம பிதாவுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதை நீங்கள் அறியவில்லையா என்றெல்லாம் பேசுகிற பெரிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உணர முடியலையா? ஏனென்றால் அவர்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய உணர்வு அந்த அளவில் இல்லை. இன்னும் சொல்ல போனா உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஆனால் மரியாள் இருதயத்தில் இந்த சங்கதியை எல்லாம் வைத்துக் கொண்டாள். ஏன்னா அவளுக்கு ஏதோ தெரியுது, இதுல விசேஷம் இருக்கு, ஆணை இருக்கு, உணர முடியல, ஆனாலும் அதை வைத்துக் கொண்டாள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு பெரியவர் உட்கார்ந்து வளர முடியுமாங்க? சொல்லுங்களேன், கொஞ்சம் லாஜிக்கலா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட பெற்றோர்களிடத்துல ஒரு பெரிய அழைப்பை பெற்ற ஒரு பிள்ளை வளர முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை. வளர முடியுமா? ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நினைச்சு வளர முடியுமா? ஒரு நல்ல தேவக்குரிய காரியங்களை பெற்று வளர முடியுமா? ஒரு தேவனுக்குரிய மகிமையோட வளர முடியுமா? ஏன்னா நான் லாஜிக்கலா கேட்டுட்டு இருக்கேன். இது இன்னைக்கு அப்ளை ஆகிற பிராக்டிக்கல் ட்ரூத், உண்மையா இல்லையா? ஏன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஃபேமிலி இது. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ் ஃபேமிலி இல்லை, பிஷப்ஸ் ஃபேமிலி இல்லை, ரெவரன்ஸ் ஃபேமிலி இல்லை, தியாலஜிக்கல் குவாலிஃபைட் ஃபேமிலி இல்லை. எத்தனை பேருக்கு தெரியுது? நீங்களும் நானும் பல யோசனைகள் தவறா போறதுக்கு காரணம் சத்தியம் தெரியல, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் வேண்டிய விஷயம்தான். நம்ம நிறைய நேரம் கம்பேர் பண்ணி கம்பீட் பண்ணி பொறாமையில் இருக்கிறதுக்கு காரணம் சத்தியம் தெரியல. இப்படி இருந்திருந்தா சூப்பரா செஞ்சிருப்பேன், அப்படி இருந்தா ஊழியம் பண்ண, இதெல்லாம் சும்மா வீண் வார்த்தைகள். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்றார், யார ரொம்ப பெரியவர்னு உலகத்துல யாரும் மதிச்சு ஏற்றுக்கொண்டு இருக்கணுமோ அந்த உலகமே அவரை மதிக்கல. ஆனா ஊர் மதிக்காட்டி வீடு மதிக்கணும் இல்ல? சொல்லுங்க. ஆமா ஆமா. எந்த தீர்க்கதரிசியும் தன் ஊர்ல கனம் அடைய மாட்டான், அதையும் சொன்னார் பெரியவர். அப்ப ஊர்லயும் கனம் இல்லை, பெற்றெடுத்தவங்களும் உணரல. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மனுஷன் வளர முடியுமாயா? வளர்ந்தாரும் எழுதிருக்குங்க. அந்த சாப்டர் முடிஞ்சது நம்ம தாங்க படிச்சோம். ஆமேன்னு சொல்லுங்க. வளர்ந்துட்டாரா? அப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்துருக்கு. நீங்களும் நானும் சொல்லுவோம், அது வளர்ச்சியே இல்லை. நம்ம அநேக நேரம் நம்ம சிந்தனையில வளர்ச்சினா என்னன்னே தெரியல. பிடுங்கி முரட்டாட்டம் பண்ணி திட்டி, ஐயோ அதை நான் முடிக்கலையே அந்த வார்த்தையே. நீ இதற்கு இதை செய்யலைன்னா ஏன் பெத்தெடுத்தேன்னு கேட்டோம்ல? நீங்க கேட்டீங்களா? இல்லை, நான் கேட்டேன். என்ன தைரியம் வேணும்ல? அப்படியே என்ன பெத்த அப்படின்னு கேட்டு விட்டுட்டேன். அதான் விதைத்தா வருமே. 2 வருஷத்துல பெரியவர் போட்டு எடுத்தார். அவர் தான் பெரியவன்னு கூட தெரியாது. டீனேஜில் அவர் என்னை தொட்டப்போ, வசனத்தை நான் தொட்டப்போ, கர்த்தரை என்னை தொட்டப்போ, அந்த வசனத்தை நான் தொட்டப்போ, வசனம் என்னை தொட்டப்போ ஒரு காரியம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும், நித்தியத்துக்கு நடக்கணும். அவர் பிடுங்கினார் வேர்களை. அதான் சொல்லுவேன், இந்த பச்சையான்ற வார்த்தையெல்லாம் தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து அந்த பச்சைன்ற வார்த்தைக்கு வேற மீனிங் ஆயிடுச்சு. பச்சையா பேசுனா டிரான்ஸ்பரண்டா பேசு. ஒரு ஆளை நேசிச்சா மூடி மறைச்செல்லாம் பேசக்கூடாது. எத்தனை பேருக்கு அதாவது நேசம் தெரியுது? உண்மையா நேசிச்சா அந்த மூடி மறைச்சி புழுகு விடக்கூடாது. ஒரு காய இருக்கு, அங்க வீங்கி இருக்கு, அங்க என்ன சொல்லலாம், சீடு இருக்குன்னா, நீ ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப சூப்பரா இருக்க தடவை என்ன வரும்? செப்டிக்காய் வெட்டித்தான் போடும். இப்போ நிறைய பேர் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்தா கோச்சிக்க கூடாதான். ஏன்னா பிள்ளை கோச்சிக்குமா. இது எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பிள்ளை கோச்சிக்கிட்டா சாப்பிடாதான், என்ன செத்தா போகுது, சாப்பிட போனால் உங்களுக்கு லாபம். கிராசரிஸ் 2 நாள் வர்றது 4 நாள் வரப்போகுது வீட்டில் அரிசி. அதை யோசிங்க கொஞ்சம் பெற்றோர்கள். ஐயோ என் பிள்ளை கோச்சிக்கிட்டோன்னா சாப்பிடாம தூங்கிடுமா. ஐயோ, சில நேரம் இந்த தாலாட்டு பாடுறவங்களுக்கு சிச்சையோட அர்த்தமே தெரியல. எங்கம்மா ஒரு சூப்பரம்மா, உண்மையாவே. ஏன்னா அவங்கள பற்றி நான் கடந்த வாரம் சொல்லவில்லை அல்லவா? அநேக பெண்களை போல தெருவில் உட்காந்து இந்த காசி பண்ணுறது, அரட்டை அடிக்கிறது செய்ததே இல்லை. எங்கள் அப்பாவே பெருமைப்பட்ட விஷயம். அதனால் ஸ்திரீகளில் சில குணங்கள் இருக்கிறத நான் கண்டுபிடித்ததுக்காக சொல்லுகிறேன். ஏன்னா என் அம்மாவை இருக்கனால சொல்லக்கூடாதுல்ல. இப்போ எதனால் சொல்கிறேன்னா, சில நேரம் இந்த நைட்டெல்லாம் நான் தூங்க போகிறேன் சாப்பிடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். நான் இந்த கொழுக்கட்டை ஏதாவது இருக்கும்,
உருண்டை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க, கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அம்மெல்லாம் ரொம்ப கௌரவம் ஜாஸ்தி. 5 வயசுல 4 வயசுலலாம். அது எப்படி என் வாயில் இருக்கிற கொடுக்கட்டே நான் சாப்பிடாம நான் தூங்குவேனா? எத்தனை பேர் அப்படிலாம் தூங்கிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ உண்மை எத்தனை முறை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் தான் வாயில் போட்டிருப்பேன், அதை மெல்றதுக்குள்ளே தூங்கியிருப்பேன். காலையில் பார்த்தா கொழுக்கட்டை வாயிலே இருக்கும். எங்கள் அம்மா எவ்வளோ சரியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சூப்பரம்மானா அதை கூட செக் பண்ணாமல் அவங்க தூங்கியிருப்பாங்க. அது சூப்பர். பிள்ளை என்னாச்சு, வாயில் இருக்கிறது என்னாச்சு, அவங்களுக்கு பாவம் டைம் இல்லை. சொன்னேன் கேட்கணும், கீழ்ப்படிஞ்சா உனக்கு நல்லது. எவ்வளோ பயங்கரமான சிக்ஷை பாருங்க. செல்லியா பல்லு போட்ட மறுநாள். ஆனாலும் நல்லா கவனிங்க, ஞானம் எப்படி வந்தது இயேசுவுக்கு கனெக்ஷன் அங்கே தான். பெற்றோர்களும் இருந்தா பிள்ளை கோச்சுக்குமே நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளே கவனிங்க, உங்கள் அப்பாவை எல்லாம் உங்களை பற்றி புரிந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தன்னை பற்றி பெருமையாக பேசுகிற ஒரே ஆள் பூமியில் வாழ்ந்தது உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆனால் அவரே பிச்சு பிச்சு அந்த ரங்கத்தை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். என் குடும்பம் இவ்வளோதான். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் பெரியவர்களே? என் குடும்பம் இவ்வளோதான் எழுதி வச்சிருக்கிறாரு. எந்த தெய்வம் இதை செய்யும்? எப்படி கேட்போமே கேள்வி. எந்த தெய்வம் இப்படி செய்யும்? என் வீடு அவ்வளோதான், என் ஃபேமிலியோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அந்தஸ்து அவ்வளோதான், அறிவு அவ்வளோதான், உணர்வே அவ்வளோதான். என்னை பற்றி அவளை அறியவே இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு ஆள் எப்படியா வளர்ந்தாரு? அதுதான் கனெக்ஷனுங்க. மை காட், இந்த சூழ்நிலையில் இவர் எடுத்த ஒரு முடிவு பயங்கரமான முடிவு. 12 வயசு தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களாம் எந்த வயசில் பெரிய ஆள் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய ஆளாகவே பேசுவாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறது? ஓல்டு மேன். ஜென்ரேஷன் கேப்பா. நான் கேட்குறேன் இப்போ ஒரு லாஜிக்கே. உங்களுக்கு வர்ற பிள்ளை மட்டும் ஜென்ரேஷன் கேப் இல்லாமலாம் வரப்போகுது? இவங்க ஜென்ரேஷன் கேப்பை இப்போ பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளை பிறக்கும்போது ஜென்ரேஷன் கேப்போடு தாங்க வரப்போகுது. இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக போகுது. அது படிக்கும் பாருங்க படிப்பு. ஐயோ அப்பா, நீ இன்னும் இப்படி இருக்கிற புஸ்கின்றோம். கவனிங்க, நம்ம அப்பா அம்மாவை பற்றி குறை சொல்லுவோம் இன்னைக்கு. அவ்வளோ ஒருத்தர் ஞானமுள்ளவர் சொன்னார் ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பாய், என் பெற்றோர்களை குறித்து நான் குறை சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் என்னை பற்றிய குறை தெரியுது. ஏன்னா நம்ம நினச்சிக்கணும் நம்ம தான் சூப்பர் பேரண்ட். ஏன்னா நம்ம அப்பா அம்மா பண்ண தப்ப நான் பண்ணவே கூடாதுப்பா. எத்தனை பேர் அப்படிலாம் செஞ்சு வாழ்ந்தாங்க? கையை தூக்கிடாது. ஆனால் நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்பை நான் பண்ணவே, உண்மையான நல்ல எண்ணம். ஆனால் ஒரு முக்கிய விஷயங்க, அவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் புது தப்பை பண்ணுவீங்க. அதை உங்கள் பிள்ளைங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு ஞானம். எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், அதை தான் நான் செஞ்சுட்ருக்கேன் சிஸ்டர்னு சொல்கிற பிள்ளை, ஆனால் உங்கள் பிள்ளை உங்களை பற்றி ஒரு நாள் சொல்லும். அதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் புது மிஸ்டேக்ஸை பண்ணத்தான் போகிறோம். அதை கண்டுபிடிக்கிற ஆள் யார்? நம்ம பிள்ளைங்க தான். அந்த பிள்ளை சொல்லும், ஆடே அப்பா இந்த தப்பை நான் பண்ணவே கூடாது. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்போ நம்ம பாயிண்ட்டை முடிப்போம், ஏன்னா டைமுக்கு முடிவு வந்து விட்டது. எனக்கு கவனிங்க, இந்த கனெக்ஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். என்ன அர்த்தம் ஐயா இது? 51. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா வேதத்தோட? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கனெக்ஷன். எத்தனை பேர் சத்தியத்தை ருசித்து கொண்டு இருக்கிறேன்? ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இல்லையா? வசனங்கள்லாம் எவ்வளோ அழகாக அப்பா எடுத்து கொடுக்குறா பாருங்க. வசனம் 51 எல்லாரும் சத்தமாக சொல்ல போகிறோம். பின்பு அவர் எல்லாரும் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். வேதத்தை கீழே வச்சுடுங்க, வேதத்தை கீழே வச்சு நில்லுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு முக்கிய குறிப்பில் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன், ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி அது. பின்பு அவர் எவ்வளோ முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில். தம்பி தங்கச்சி, பெரியவர்களை பெற்றோர்களை கவனிங்க, தாயை தகப்பனை, எவ்வளோ முக்கிய முடிவு இதெல்லாம். என் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளுகிற நிலைமையிலே இல்லைன்னு சொன்னால் ஏன் அவங்க கூட நான் இருக்கணும்? வேத பாரகர்கள் கூட, சத்தியத்தை அறிந்த பண்டிதர்கள் கூட, ஆலயத்தில் இருந்த பெரிய ஆட்களோடைய நான் வாழ்ந்திருக்கலாமே, என்னுடைய ஸ்டேட்டஸாவது பெருசாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களாலேயே அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியுது. அவ்வளோ ஞானத்தோடு 12 வயதில் பிள்ளை என்ற நிலைமையில் பேசின இயேசு
இருக்க வேண்டிய இடம் ஆலயம், பழக வேண்டிய ஆட்கள் வேத பாரகர்கள். அவ்வளோ ஸ்டேட்டஸில் அவருடைய ஞானம் இருந்தும் கூட எவ்வளோ முக்கிய ஒரு முடிவு எடுத்தார்னா, அதற்கு பின்பு தான் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படினார். Such a toughest lesson to go through, such a toughest process to be in. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆட்களுக்கே கீழ்ப்படிய முடியல. நம்ம வெக்கத்தோடு நம்ம இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில், பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது, அதுக்கே கீழ்ப்படிய முடியல. இவ்வளோ பெரியவர் கீழ்ப்படுகிறார். அதுவும் யாருக்கு கீழ்ப்படிந்தாருங்க? உணர்ந்து கொள்ளவே முடியாத சாதாரண ஏழையான பேரண்ட்ஸ். இன்றைக்கி அதை விட மோசமாக பெற்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க தம்பி தங்கச்சி. அதை விட மோசமான பெற்றோர்களா உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி மோசமான பெற்றோர்களா? பண வசதி இல்லை, ஏழை குடும்பம், கூட்டமாக போய் ஃபெஸ்டிவலுக்கு திரும்பி வரும்போது பிள்ளையே தொலைச்ச குடும்பம். இதை விட கேவலம் இருக்கா? ஒரு பிள்ளை தொலைஞ்சது கூட தெரியலையா? அப்படி ஒரு கூட்டத்தில் போய் கூட்டத்தில் வர்ற டிக்கெட்டு, ஏன்னா தனியாக போயிட்டு வரக்கூடிய வசதி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேஜையும் தாண்டி ஆவிக்குரிய லெவல்லே 0. அதுலையாவது ஒரு ஞானம் இருக்கணும்ல, ஏசு யாருன்னு கண்டுபிடிக்க அதை கூட தெரியல. அப்படிப்பட்டவங்களுக்கு கீழ்ப்படிது எவ்வளோ டஃப்புங்க. நீங்கள் சொல்லாதீங்க என் பாஸுக்கு என்ன மாதிரி கெப்பாசிட்டி இல்லை, அவரை விட நான் ரொம்ப சூப்பராக சிந்திக்கிறேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆள், என் அப்பா அம்மாலாம் என்னை விட சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, என்னை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிற எந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் போகிற சபை கூட, என்ன நான் உங்களுக்காக சொல்லலை, பொதுவாக பேசி கொண்டு இருக்கிறேன். பாஸ்டர்ஸ் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள சில பாஸ்டர்ஸ் இல்லைங்க. தேர் நாட் மல்டி டேலண்டட் பீப்புள். சிங்கிங்கும் மியூசிக்கும் பிரசங்கம் பண்ணுறதும் ஒன்றா பண்ண சில பாஸ்டர்ஸால் முடியல, தெரியுமா? தே ஆர் டிபெண்டிங் ஆன் அதர் பீப்புள். அதனால் சிலருக்கு கொம்பு, நான் இல்லைன்னா பாஸ்டர் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை தாட்ஸ் இப்படிலாம் வருதில்ல சில சபையில். வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாரம்தான். அவர்கள் அறிவுள்ளவர்களோ இல்லையோ, ஆவிக்குரிய நிலைமையில் உணர்வை பெற்றவர்களோ இல்லையோ, உங்களுடைய எதிர்கால மகிமை பற்றி அறிகிறவர்களோ இல்லையோ, உங்களுடைய திட்டங்களை குறித்து தெரிந்தவர்களோ இல்லையோ, அவர்கள் கர்த்தரால் வைக்கப்பட்ட அதிகாரம் என்றால் இயேசுவின் நாமத்தை நான் கீழ்ப்படிவேன் பிதாவே. ஆமென். கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லலாமா? ஏசப்பா, உங்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே சொல்லுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு மேலே வைத்த அதிகாரங்களை நான் கண்டு கொள்ளுகிறேன் பிதாவே. என் கண்ணு மூடி இருந்ததுப்பா. எவ்வளோ சூழ்நிலையில் நான் கேள்வி கேட்டு என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, என்னை பற்றி உணரவே இல்லை, என் எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வரம், கர்த்தர் கொடுத்த ஞானம், எதை குறித்து அறியாமல் என்னை ஒன்றுமில்லாமல் என்னை நடத்துகிறார்கள், என்னை பற்றி உணராமல் இருக்கிறார்கள் என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் உன்னை வைத்த அந்த இடத்திலே நீ கர்த்தருடைய பலத்த கரங்களுக்கு அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்பாய் என்றார். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஓரா மகபாலா கராஷியா லேமா மாமா ஓரா கபாலா காஷியாந்தே. தேவனுடைய மகிமையை நான் உணர்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா, என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிவேன். கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைன்னா நீ சொல்லுமா, நீ சொல்லியா, நான் என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவேன். என்னை விட படிப்பறிவு கம்மி, என்னை விட வசதி கம்மி, என்னை விட அனுபவம் கம்மி, என்னை விட அறிவு கம்மி, என் ஆவிக்குரிய உணர்வில் கூட அவங்க எனக்கு ஈக்குவலாக இல்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தாய் தகப்பன், நான் என் காலங்கள் நிறைவேறும் வரை, ஏற்ற காலம் என் வாழ்க்கையில் கர்த்தரால் வரும் வரை நான் கீழ்ப்படிந்திருப்பேன்னு சொல்லு தம்பி தங்கச்சி. சொல்லு. பெற்றோர்களை கேளுங்க. அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றா, ஒரு கம்பெனியில் ஒரு பாஸுக்கு கீழே உங்களை வச்சிருப்பார் என்றா, அவரை விட நீங்க எவ்வளோ விஷயத்தில் அனுபவசாலியா இருக்கலாம், திறமை உள்ள ஆளா இருக்கலாம், படிப்பு உள்ள ஆளா கூட தெரியலாம். ஆனால் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் என்றா நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நான் அந்த பாஸுக்கு கீழ்ப்படிவேன், என் எஜமானுக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவர் நிமித்தம் நான் கீழ்ப்படிவேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தும்படிக்கு அந்த பலத்த கரங்களுக்குள் நான் அடங்கி இருப்பேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இந்த ராத்திரி, நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன். உன்னை மடங்கடிக்க நினைத்தவர்கள் முன்பாக, உன்னை பரிகசித்தவர்களுக்கு முன்பாக, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி பேசினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மகனே மகளே, வந்து கொண்டிருக்கிறது. நீ தைரியப்படு. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீ கர்த்தர் வைத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து வெட்கப்பட்டு போவதே இல்லை. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பிதாவே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் வருகிற ஜீவனை எங்களை வாட வைக்குதுப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் மறித்து போயிருப்போம் அப்பா.
எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் அமிழ்ந்து போயிருப்போம் அப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றினது, உடைய வார்த்தை எங்களை உயர்த்தினது அப்பா. இப்போ கூட உம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தில் எவ்வளோ அங்கலாய்ப்பு, இயேசுவுக்கே வந்திருக்கும் ஐயா, எவ்வளோ அங்கலாய்ப்பு. ஊர் அறியவில்லை, உலகம் அறியவில்லை, பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட உணர்ந்து கொள்ளவில்லையே, குடும்பம் அறியவில்லையே, சகோதரர்கள் அறியவில்லையே, ஆனாலும் கீழ்ப்படிந்திருந்தாரே, ஆனாலும் கீழ்ப்படிந்திருந்தாரே. அவரை நீர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் விருத்தி அடைய வைக்கவில்லையா? அதே விருத்தியை நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் தலைமுறைகளிலும் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அது உண்டாக கடவுது பிதா. நான் நிர்ணயம் பண்ணுகிற காரியம் எங்களுக்கு நிலைவரப்படும். நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீங்க வளர்ந்தது போல நாங்கள் வளரணும்பா. ஞானத்தில் வளரணும், வளர்த்தியில வளரணும், தேவ கிருபையில வளரணும், மனுஷ தயவுல வளரணும். இயேசுவின் நாமத்தில் அதை நான் கட்டவிழ்க்கிறேன் பிதா. அதிக அதிகமாய் உடைய பிள்ளைகளுக்குள்ள விருத்தியை நான் பேசுகிறேன். இந்த வேளையில விருத்தியின் அபிஷேகம், விருத்தியின் அபிஷேகம், ஒவ்வொரு விருத்தி அடைகிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிதா. பெற்றுக்கொள் தேவ ஜனமே, பெற்றுக்கொள். ஒரு விருத்தி அடைகிற அபிஷேகத்தை உணர்கிற, உன்னை விருத்தி செய்கிற ஒரு அபிஷேகம், ஓரா கபாலா காஷியாந்தே, நுகங்கள் தெரிக்கிற ஒரு அபிஷேகம். சூழ்நிலை உன்னை கட்டுப்படுத்தாதே, மனுஷர்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, எந்த பிசாசின் வலைகளும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அடிமை அல்ல, நீ கர்த்தருக்குள் சுயாதீனன், நீ கர்த்தருக்குள் சுதந்திரவாளி, நீ தேவனால் பிறந்த மகன், நீ தேவனாலே பிறந்த மகள், நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை. இயேசுவின் நாமத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மக்கோ ஷபாலகராஹதியா லேமா மாமானா ஷந்துரபா ரஹஸ்யாந்தரே ஓ ரமகபாலஹ ஷந்தரபோ. பரலோகத்தின் ரகசியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். ஓ தேவ பிள்ளையே, சூழ்நிலையில உனக்கு வர வேண்டியது ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள். இது கர்த்தர் திட்டவட்டமாக சிலருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையில வர வேண்டியது நீ நினைக்கிற விடுதலை இல்லை, வெற்றி இல்லை, நீ நினைக்கிற காரியங்கள் அல்ல, விருத்தி கூட இல்லை. இது இருதயத்தில் கர்த்தரால் வருகிற பொக்கிஷம், பரம பிதாவினால் உனக்கு கொடுக்கப்படுகிற ரகசியங்கள் என்ற பொக்கிஷம். தேவன் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார் என்றால் நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ராத்திரில. நான் சொல்லுகிற காரியம் உனக்கு புரிந்து விட்டது என்றால் வேறு எதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கீழ்ப்படிந்திருப்பது வீணாய் போகாது. இந்த ராத்திரி நான் இதை பேசும்பொழுதே அநேகருக்கு பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய சூழ்நிலைகளுக்குரிய ரகசியங்கள், அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஆண்டவரை காலகட்டங்களுக்குரிய ரகசியங்கள். அந்த காலகட்டங்களுக்கே உரிய ரகசியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்ற வார்த்தைக்கு மேலாய் என் தேவன் போதும் என்று சொல்லுகிற ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு அமெரிக்கை, ஒரு சுகம் இயேசுவின் நாமத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சபையை நான் ஆசீர்வதிக்கிற இந்த வேளையில அந்த ரகசியங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறதுக்காக நன்றி. தேவதூதர்கள் இறங்கி அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், இறங்கி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. பகிர்ந்து கொடுக்குறீங்கப்பா, அதுக்காக நன்றி. பகிர்ந்து கொடுக்குறீங்க அப்பா, நன்றிப்பா. பகிர்ந்து கொடுக்குறீங்க. You are sharing that mysteries with your people tonight in Jesus most powerful name. Father, I thank you. லோமோகோ ஷபாரபாரபாதியா ஆண்டவரே, பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் மாம்சம் எதுவும் செய்ய முடியாது, ஒரு உலகம் பெற்றோர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் தேவாதி தேவனே, ஆண்டவரே, ஆவியின் பிதாவாகிய நீரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. யார் என்ன செய்ய முடியும்? இதற்கு மேல் யார் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, அவ்வளோ பெரிய கிருபையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே. ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அவங்க குடும்பம், அவங்க தலைமுறை, அவங்க வியாபாரம், அவங்க கைட்டு செய்கிற எல்லா காரியங்கள் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும். போகையில் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பட்டணத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஆசீர்வதிக்கப்படட்டும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வடியட்டும். அவருடைய எருதுகள் பலத்திருக்கட்டும். சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனமும் கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளதையா. அந்த பாக்கியத்தை நான் பேசி ஆசீர்வதி, இந்த பாக்கியத்தை நான் கட்டவிழ்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப, ஒரு நிலைமையில் குறைவுபடக்கூடாது, சத்ருவை நெருங்கக்கூடாது. வியாதி, விபத்து, வீழ்ச்சி, அகால மரணம் எதுவும் சபையை தொடக்கூடாது. நான் பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை மேலும் பரிசுத்த ஆவியான தூதர்கள் கொண்டு பாதுகாப்பை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் நீங்கள் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. கரங்களை வைத்து எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.